திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ, ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எனவே போன முறை அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு, ஏதாவது விடுபட்டிருக்கு, இதெல்லாம் அண்ணன் செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உறுதியாக இந்த முறை ஜெயிச்சு நிச்சயமாக அந்த பணிகளையும் 100% ஆலந்தூர் தொகுதிக்கு மிக சிறப்பாக பணியாற்றுவார் என்ற வாக்குறுதியை இப்ப உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த முறை ஆட்சி அமைக்க போவது நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அதுல யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இன்னைக்கு கருத்து கணிப்புகள் நீங்கள பாத்தீங்களா? மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி 180 185 தொகுதிகளை வென்று அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லி இருக்காங்க என்பதை நீங்க மறந்துடக்கூடாது.